தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மதிமுக தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டு வருகிறார். நேரலையில் கருவேலை மரத்தை அகற்றினார் அன்றி தமிழகத்தில் விவசாயத்தை பாதுகாக்க முடியாது என்ற வகையில் அதையும் நாங்கள் குறிப்பிட்டு குழந்தை தொழிலாளர் திருமணம் வழியோடு தடுக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட இந்த பொருள்களில் எங்கள் தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக 1-2 மாநில சுயாட்சிதான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் நிலைநாட்டி அந்த மாநில சுயாட்சி இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் தேவை என்பதை வலியுறுத்தி அதை முன்னெடுத்து செல்வது, பிற மாநிலங்களும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிற விதத்திலே நம் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, அந்தந்த முக்கியமான மாநிலங்களினுடைய முதல்வர்களை போய் நான் சந்தித்து இதனுடைய அவசியத்தையும் அவர்களிடத்திலே வலியுறுத்துவது என்பதோடு அதனை ஒட்டியே ஆளுநர் பதவி என்பது அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கத்தின் தொடக்க காலத்திலேயே சொல்லி வந்தார். ஆளுநர் பதவி தேவையில்லை என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய விடுதலை போராட்ட காலத்திலே முன்னணியில் நின்ற மூத்த தலைவரும் தியாகியுமான ஜே.பி. கிருபளானி அவர்கள் இது அரசியலில் களைத்து போனவர்களுக்கும் பதவி கிடைக்காதவர்களுக்கும் ஆளுகிற கட்சி தன் ஏஜென்ட்களை நியமித்து அது ஆயிரக்கணக்கான ஏக்கர் பூமிகளை அபகரித்துக் கொண்டு ஜனநாயகத்துக்கு எவ்வளவு அவர் குறிப்பிட்டார். மாபெரும் தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் பூபேஷ் குப்தா ராஜ்யசபாவிலே ஆளுநர் பதவி குறித்து கொண்டு வந்த மசோதாவில் நான் பங்கேற்று பேசியதோடு நான் தனிநபர் மசோதா அதற்காகவே தாக்கல் செய்தேன். காஞ்சியிலே இதற்கு முன்பு ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற மாநாட்டில் நாங்கள் ஒரு பிரகடனத்தை செய்தோம். இந்தியன் யூனியன், தட் இஸ் பாரத் என்ற சொற்றொடர் அகற்றப்பட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று இருக்கிறதோ அதை போல பெயர் மாற்றுவதுதான் இவர்களுக்கு சாதாரணமாகிவிட்டதே. மகாத்மா காந்தி பெயரே எடுத்து விட்டார்களே கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில். ஆகவே அவர்கள் இந்த பிரியாம்பிளையே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, இது பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய உபகண்டம். இதில் ஒரு தேசிய இனம் கிடையாது, பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. இதில் நாங்கள் அழுத்தமாக இருக்கிறோம். மார்க்சிய பார்வை கொண்டவர்களும் இதிலே அழுத்தமாக இருக்கிறார்கள். எனவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பதைப் போல இந்திய ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று நாங்கள் முன்பே 14 வருடங்களுக்கு முன்னாலே போட்ட அந்த தீர்மானத்தையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவர்கள் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் இதிலே வலியுறுத்தி இருக்கிறோம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்க்கப்பட வேண்டும், அந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் 4.6 உள்ஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம்.